மீன ராசி நேயர்களே, மீன ராசி நேயர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் என்று பார்த்தீர்களானால் உங்களுக்கு நல்ல சில நிகழ்வுகள் நடக்க இருக்கின்றன. தாங்கள் எதிர்பாராத புதிய புதிய வரவுகளும் செலவுகளும் வந்து உங்களை அடையும். அது உங்களை மகிழ்ச்சியாக ஆற்றும். அதே நேரம் உங்களுக்கு செலவு என்பதும் காத்து கொண்டிருக்கும். அதாவது வரவு வண்டியில் வருதுன்னு சொன்னால் என்ஜின்லேயே செலவு வர்ற மாதிரி உங்களுக்கு எவ்வளோ ரூபாய் திடீரென்று எதிர்பார்க்காத தொகை வருமானம் வருமோ அவற்றிற்கு ஈக்குவலாக அவற்றிற்கு தோதாக செலவுகளும் வரும். ஆனால் அதை நீங்கள் சுப செலவுகளாகவும் நல்ல ஒரு சுப விரயமாகவும் ஆக்கிக்கொள்வது நல்லது. ஏனென்றால் தங்களது 10ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்து தங்களுடைய தொழில் ஸ்தானத்தில் இருப்பதால் அவை தொழில் ரீதியாக நீங்கள் அதை செலவிடுவதும் தொழில் ரீதியாக அவற்றிற்கு முன்னேற்பாடுகளும் முன்னெச்சரிக்கைகளும் விரிவாக்கமும் செய்வது உங்களுக்கு நலத்தை தரும். மேலும் உங்கள் சுகஸ்தானத்தில் 4ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கின்றார். ஆகவே உங்களுக்கு வீட்டில் சௌகரியங்களும் மகிழ்ச்சிகளும் சந்தோஷங்களும் சுப நிகழ்வுகளுக்கு நீங்கள் செலவு செய்யலாம். 12ஆம் இடத்தில் சனியும் ராகுவும் இருப்பதாலும் அவற்றை குரு பார்ப்பதாலும் உங்களுக்கு எல்லா சுப காரியங்களும் தடங்கள் ஏற்பட்டாலும் முடிவில் ஒரு நல்ல ஒரு நிலையை எட்டும். ஆக உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் என்பது வரக்கூடிய சிரமங்களை சமாளித்து மேலும் மேலும் வெற்றியையும் நல்ல ஒரு காரியங்களையும் அடையக்கூடிய ஒரு சிறப்பாகவே அமையும். உங்களுக்கு 7.5 சனி நடந்து கொண்டிருந்தாலும் இருந்த கொஞ்சம் ரிலீஃப் ஆச்சேன்னு நினச்சிட்டு இருக்க நேரத்தில் பழையோடு ஒரு இறுக்கத்தை உண்டு பண்ணுவதைப் போல் ஒரு மாய தோற்றம் ஏற்படும். ஆனால் அவற்றை அனைத்திற்கும் குருவினுடைய நல்ல நிலையாலும் உங்களுக்கு செவ்வாய் 10ல் இருப்பதன் மூலமாக தொழில் ரீதியாக நீங்கள் விரிவாக்கம் செய்வதன் மூலமாகவும் உங்களுக்கு சிறப்பையும் ஒரு நல்ல மகிழ்ச்சியும் மனதில் ஒரு அமைதியையும் உண்டு பண்ணும். ஆக இந்த டிசம்பர் மாதம் என்பது தாங்கள் நிதானமாகவும் பிளானோடையும் எச்சரிக்கையாகவும் திட்டமிட்டும் செயல்படக்கூடிய ஒரு மாதமாகவே அமைகின்றது. ஆக இந்த டிசம்பர் மாதம் என்பதை தாங்கள் கவனத்துடன் செயல்படுத்த வேண்டும் என்பதே இதன் அறிகுறி. இந்த சிரமங்களிலிருந்தும் மேம்பாடு அடைந்து அனைத்திலும் வெற்றியையும் சிறப்பையும் அடைய தாங்கள் முருகன் மலையில் குன்றின் மேல் இருக்கும் குமரனை கும்பிட்டு வருவதால் உங்களுக்கு வரக்கூடிய சிரமங்களும் தொல்லைகளும் விலகி மேன்மையும் சிறப்பும் அடையலாம். வாழ்க வளமுடன். வணக்கம். நன்றி.